திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம். அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு, சைத்திர விஷு என்பார்கள். இன்று வீட்டில் புது பஞ்சாங்கம், கனி வகைகள், கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும். சித்திரை 8 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வராக ஜெயந்தி. இன்று ஸ்ரீமுஷ்டமல திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். சித்திரை 9 ஏப்ரல் 22 செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். இன்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகளின்றி வெற்றி கிடைக்கும். சித்திரை 12 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி. இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது. சித்திரை 17 ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இன்று சூரிய உதய காலத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும். என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமனப்படுத்தும் விசிறி, நீர்மோர், தயிர், அன்னம், பலவித தானியங்கள், கரும்பு வகை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும். இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு. சித்திரை 18 மே 1ஆம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம். இன்று பகல் 1 மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில் விருத்தியாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். சித்திரை 10 மே 2ஆம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சங்கரர் உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ஸ்ரீ ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமாநாராயண என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும். சித்திரை 24 மே 7ஆம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி. இன்று கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னிகா பரமேஸ்வரி வழிபடவும். சித்திரை 25 மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயந்தி. இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான இன்று புதனுக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதன் தோஷம் விலகும், கல்வி அறிவு உண்டாகும். சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்று மாலை வரை விரதம் இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும். பிரதி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினன்று பிரதோஷ காலத்தில் லட்சுமிநாராயணரை வழிபடுவது சிறப்பாகும். சித்திரை 29 மே 12 சித்ரா பௌர்ணமி. இன்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருப்பது, அர்த்தநாரீஸ்வரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும், திருமண தடைகளை நீக்கும். சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு. இதில் இந்த மாதம் சித்திரை 23ஆம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக அசுப பலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம். தனுசு, உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள். திறமைகளை அடையாளப்படுத்தி அதனால் பேரும் புகழும் சம்பாதிக்க போகிறீங்க. சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அடையாளப்படுத்துவதற்கு நண்பர்கள், அதிகாரிகள், பெண்களெல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு நிர்வாக திறமை அதிகரிக்கும். அது நீங்கள் விரும்பிய பதவிகள்லாம் கிடைச்சா அதில் உங்களுடைய நிர்வாக திறமை காண்பித்து
பேரும் புகழும் எடுப்பீங்க. ஏன்னா 5ல் சூரியன் இருக்கார். அதனால் உங்கள் விருப்பப்படி பதவிகள்லாம் கிடைக்கும். அது அரசு பதவிகள் அல்லது உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 6ல் குரு, உழைப்பு சொந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர்களை மதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படலாம் அல்லது பொருளாதார வளர்ச்சியில் சிறிது சரிவு ஏற்படலாம். 8ல் செவ்வாய், சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வீடு மனை வாகனங்களில் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் தோன்றும். இப்போதைக்கு அதை ஒன்றும் செய்ய வேண்டாம். வேகமாக செயல்படுவது, அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். 10ல் கேது, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். இருந்தாலும் அதை உங்கள் செல்வாக்கால் சமாளித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சீனியர்ஸோட ஆதரவு, அதாவது பெரியவங்களோட ஆதரவு நன்றாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி குடும்பத்தில் நல்ல பேரும் புகழும் வாங்குவீங்க. தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளோட செயல்பாட்டுகள் வித்தியாசங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அவரை நீங்கள் செய்கிற செயலை விமர்சிப்பீங்க அல்லது நீங்கள் செய்கிற செயலை அவரை விமர்சிப்பார். அதனால் அப்படி ஒரு கருத்து வாதங்கள், விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தொழிலுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். உயர்கல்வி மாணவர்கள் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் செலுத்தினால் மட்டுமே தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகளை அடையாளப்படுத்தும் நாள். சகோதரர்கள், நண்பர்கள், அதிகாரிகள் எல்லோரும், வேற்றுமொழி பேசுவோர் எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையுடைய ஆதரவு இருக்கிறது. தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது அவசியம். கணவருடைய திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் பின்புலமாக அபரிதமாக அவருக்கு உதவியாக இருப்பீர்கள். அதனால் அவருடைய திறமைகள் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டு அவருக்கு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய உதவிகரமாக செயல்படுத்தினால் அவருக்கு பதவி உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வருகிறது. காக்க காக்க கனவியல் காக்க, பார்க்க பார்க்க பாவம் படிபட எனும் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய சித்தி வரும். மேலும் என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாரிலையும் உங்களுக்கு பெற்று தருவாராக. மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் வேறுமுகம் என்ற மந்திரத்தை 6 முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டாலும் சொல்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிடர் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.